நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். காலை ஜெபத்தினில் கடவுள் வடிவினில் கர்த்தர் தோன்றிவிட்டார். நம் கர்த்தர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மார்ச் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை. இறைவாக்கினர் மீகா நம்மோடு பேசுகிற முதல் வாசகத்திலே கடவுள் நம்மீது இரக்கம் காட்டுகிறார், தீச்செயல்களை மிதித்து போடுகிறார், பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார் என்கிற வார்த்தைகளை எல்லாம் கூறி நாம் மனம் வருந்தி ஆண்டவரை நாடி தேட வேண்டும் என்கிற அழைப்பை கொடுக்கிற இறைவாக்கினரின் வார்த்தைகளுக்கு செவிசாய்த்து இறைவனை சார்ந்து வாழ அருள் வேண்டி அவர் பாதம் பணிந்து நிற்போம். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். இந்த திருப்பாடல் 103 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் என்கிற பல்லவியை பாடி ஜெபிக்கிற பொழுது உண்மையிலும் உண்மையாகவே நாம் செய்த குற்றங்களை மன்னித்த ஆண்டவர், நம்முடைய பாவங்களை கடலில் எறிந்துவிட்டு நம்மை மீண்டுமாய் அணைத்து கொண்டவர், இவரையே நாம் இரக்கம் அருளும் நிறைந்தவர் என்று பாடுகிறோம். உணர்ந்து பாடி ஆராதித்து துதிப்போம். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது, அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். இதோ நம்முடைய பாவங்களால் விளைவது நோய். உன் உடலை சுகப்படுத்த விரும்பினால் முதலில் உன் உள்ளத்தை சுகப்படுத்து என்று ஒரு அறிஞர் கூறுகிறார். அப்படியாக உடலும் உள்ளமும் இணைந்து பயணிக்கிற இந்த நிலையில் பாவமே எல்லா வேதனைகளுக்கும் காரணமாய் இருக்கிறது என்பதை அறிந்த ஆண்டவர் நம் குற்றங்களை பாவங்களை மன்னித்ததனாலே நாம் நோய்களிலிருந்து விடுதலை அடைகிறோம். இதை நமக்காக செய்து நம்மை மீட்டெடுக்கும் ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை.
இந்த வார்த்தைகளை நாம் பார்க்கிற பொழுது மனிதர்கள் நம் செயல்களை முன்வைத்து நம்மை நடத்துகிற அந்த விதத்தை பார்த்து நாம் வேதனைப்படுகிறோம். ஆனால் கடவுள் ஒருபொழுதும் அவருடைய இரக்கத்திற்கேற்பவே நடந்து கொண்டிருக்கிறார். ஒருபொழுதும் அவர் பாவங்களுக்கேற்ப நம்மை நடத்தியதில்லை. இந்த நல்ல தெய்வத்தை புகழ்ந்து பாடி அவருடைய இரக்கமும் கிருபையும் எந்நாளும் நம்மை தொடர்ந்து வர மன்றாடி செபிப்போம். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். லூக்கா 15:18 நாங்கள் வாசிக்கிறோம், தந்தையை விட்டு விலகி சென்ற ஊதாரி மைந்தன் திரும்பி வந்த பொழுது, அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் என்று அவரிடம் அறிக்கை செய்வார். பாவம் என்பது முதலில் கடவுளை காயப்படுத்துகிறது என்பதை நற்செய்தியாளர் இந்த இடத்திலே முதல் வார்த்தையாக கடவுளுக்கும் உமக்கும் என்று அடையாளப்படுத்தியிருப்பார். இதோ நாம் செய்த பாவங்கள் கடவுளிடமிருந்து நம்மை பிடித்து வைக்கிறது. ஆகவே மீண்டுமாய் நாம் ஆண்டவருக்குள் திரும்பி வந்து அவர் கொடுக்கிற நிறைவான மன்னிப்பை பெற்று ஆசீர்வாதத்துக்குள்ளே பயணிக்க அருள் வேண்டுவோம். இறைவன் தாமே நமக்கு அருள் கொடுத்து நம்மை நிறைவாய் வழி நடத்துவார். ஆமென். இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை